ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தான். தன்னுடைய கவர்ச்சியான செயல்களால மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க தான் துளாராசிக்காரர். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான மாசமாவே இருக்குன்னு சொல்லலாம். முதல் 3 மாதங்கள் ரொம்ப சுமாரா போனாலும் அதன் பிறகு வரக்கூடிய ஏப்ரல் மாத இறுதியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோக இடங்கள்ல உங்களுக்கு சிறப்பு அதிகமாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தர ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களும் உங்களோட மிகச்சிறந்த முறையில ஒத்துழைப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கும். இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு வந்த எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அது மட்டும் இல்ல, உத்தியோகத்துல நீங்க கொடுக்கக்கூடிய யோசனைகள் அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இது பிறரால பார்க்கப்பட்டு உங்களுக்கு பாராட்டுதல்களை கொடுக்கும். பாராட்டுதல்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான ஆண்டுன்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பா அசைவம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது அசைவ வியாபாரம், அசைவம் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ஸ், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவம், அரசு மூலியமா ஒப்பந்தம் பெறக்கூடிய தொழில்கள், தார் சாலை போடுறது, கடல் சார்ந்த தொழில்களை செய்யறவங்க, வெளிநாடு தொடர்புடைய தொழிலை செய்யறவங்க, டிம்பர் ஷாப் மரம் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் பெருகும்னு சொல்லலாம். பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களோ அல்லது பெண்களுக்கான அழகு நிலையங்களோ வச்சு நடத்துறவங்க, லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் கூடவே இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பா மே மாதத்திலிருந்து இதற்கான லாபம் அதிகரிக்கும். போன வருஷம்லாம் வாழ்க்கை துறையோட சரியான ஒரு புரிதல் இல்லாம இருந்ததுனால சண்டை சச்சரவுகள் அதிகமா ஏற்படுது. ஆனா இந்த மே மாதம் முதல் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல சந்தோஷம் நிலவும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையில கவனம் வேண்டும். அவங்களுடைய கல்வி நிலையாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பண்பு நிலையாக இருக்கட்டும், இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியாக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் மே மாதம் முதல் அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்க குடும்பத்துல பிள்ளைங்க திருமண வயதுல இருந்தா மே மாசத்துல அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய கோளாறு போன வருஷம்லாம் அதிகமாகவே இருந்தது. ஆனா இந்த வருஷம் ஆரோக்கிய கோளாறுக்கு இடம் குறையும். மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா வாயு தொல்லையோ அல்லது முதுகு பிடிப்போ அல்லது முதுகு வலியோ அடிக்கடி உங்களை நல விசாரிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவலைப்படுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லைன்னாலும் அவங்க முதுமை காரணமா சில சிரமங்களை அனுபவங்க. அதை தவிர்க்க முடியும். இந்த வருடம் நாள்பட்ட நோய்கள் குணமடைகிறதும், புதிய கடன்கள் வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு புதிய கடன்கள் கிடைக்கிறதும், வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களோ அல்லது வெளிநாட்டு தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். புதிய கடன்கள் பெறதுக்கான முயற்சிகள்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி விட்டு போன பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு இதை சொல்லி ஆகணும். இதெல்லாமே இந்த வருடத்துடைய சிறப்பு பலன்களா சொல்ல முடியும். இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் ஜனவரி, மார்ச், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த மாதங்கள்ல உங்க மனதுக்கு இசைவான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சிகள் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஆதாயமாக நிறைய உண்டு பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல முடிவுகளையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த வருடத்துக்குரிய பாதகமான மாதங்கள் பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த மாதங்கள்ல நீங்க மிகுந்த விழிப்புணர்வோட இருக்கணும். அது தேவையற்ற விபத்துகளையோ அல்லது தேவையற்ற பண இழப்புகளையோ தவிர்க்க உதவும். அது மட்டும் இல்லாம பிறருடைய
மன விரோதங்கள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் அது உதவும். ஒருவேளை உங்களுக்கு மிக நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல மிக நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, இந்த பாதகமான மாதங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆண்டு உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்திக்கிறதுக்கும், உங்களுடைய நன்மைகளை பெருக்கிக்கிறதுக்கும், உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் நரசிம்ம பெருமாள், சரபேஸ்வரர், ஆஞ்சநேயர், பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி. குருவோட ஜீவ சமாதிகளுக்கு போகிறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு போகிறதும், சனி பரிகார ஸ்தலங்களுக்கு போகிறதும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்களையும் உண்டு.